நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து ஈவிஸ் என்ட்ரி லெவல் ஆகலாம் இல்லை லக்ஸுரி கார்ஸை பற்றி நம்ம பேசுறது உண்டு. கூட நம்ம மார்க்கெட் ஈவிக்காக மாறிடுச்சா இல்லை ஈவியை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோமான்னு வைட்லி டிஸ்கஸ்டான நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம். ஆக்சுவலி பார்த்தோம்னா 2001 காலகட்டத்தில் இந்த ஈவிஸ் பற்றின ஒரு பெர்செப்ஷனே நம்ம மார்க்கெட்டில் இல்லாத நேரம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ரேவான் சொல்லக்கூடிய பிராண்ட் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஈவி வந்து ஒரு ஃபங்கி லுக்கிங் ஒரு சிட்டி கார், ஒரு சின்ன காரா சிட்டி யூஸுக்காக ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிரைவபிலிட்டியோட ஒரு காரை வந்து ஃபர்ஸ்ட் ஈவியா லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளோட ஐகானிக் கார்ஸ் எபிசோட்ல 19வது எபிசோட்ல பார்த்தோம்னா இந்த ரேவாவோட ஸ்டோரி, இந்த காரோட ரிவ்யூ பிளஸ் இதோட ஓனரோட ஸ்டோரியை நம்ம ஃபுல்லா கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இந்த கார் இன்னைக்கு நமக்கு வந்து கண்டென்ட் பண்ண கொடுத்தது பார்த்தோன்னா மிஸ்டர் அருண். அவர் வந்து நம்மளோட மோட்டோ ஃபேம் தான். அவர் இந்த காரை அக்வயர் பண்ணது, அதை பிரிஸ்டேனா மெயின்டைன் பண்ணுற அந்த ஸ்டோரியை வந்து நம்ம லேட்டர் பார்ட்டில் கேட்கலாம். நம்ம இந்த கார் இன்னைக்கு ஃபீச்சர் பண்ண கொடுத்ததுக்காக நம்ம டீம் சார்பாக என்டையர் மோட்டோ ஃபேம் சார்பாக வந்து அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ இந்த ரேவாவோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து 1994 வந்து மைனி குரூப் அண்ட் ஏஇவின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் பிராண்ட் இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக ஃபார்ம் பண்ணி 2001 வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. அந்த இவங்க இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டே இந்தியன் மார்க்கெட்டில் பெருசாக கிடையாது. ஒரு சிட்டி கார்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் இதை வந்து டோட்டலாக என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேமில் சேசி இருக்கும். நார்மல் ஒரு மோனோகாக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டல் ஃப்ரேம், அதுக்கு மேலே வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் தான் இதோட பாடியை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பேட்டரியை டெலீட் பண்ணிக்கிட்டு நம்ம கர்வ் வெயிட் பார்த்தோன்னா ஒரு 400 கிலோகிராமில் இருக்கும். ரியர் வீல் டிரைவில் இருக்கும். மோட்டர் வந்து அந்த ரியரில் டிஃப்ரென்ஷியலில் தான் மாட்டி வச்சுருப்பாங்க. இதோட டிசைனிங் கான்செப்டே வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். நம்ம இதோட டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த கார் வந்து ஒரு 4600 யூனிட்ஸ் வந்து 26 கண்ட்ரீஸில் விற்றுருக்கு. லண்டன், அது யூகேல பார்த்தோன்னா இது வந்து ஜிவிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நேமில் வந்து அறியப்பட்டுச்சு. இதோட இந்த ஸ்டைலிங் தான் மெயினாக டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு மைக்ரோ சிட்டி காராக தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக இது பார்த்தோன்னா ஸ்மாலான ஒரு ஃபுட் பிரிண்ட் எடுக்கும். கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்பேஸை தான் இதை ஆக்குபை பண்ணும். இதோட டைமென்ஷன்ஸ் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னைக்குள்ள மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா இதோட மொத்த லெங்தே வந்து 2600 மில்லிமீட்டர். அப்படி பார்த்தோன்னா நீங்கள் ஒரு கிரெட்டாவை இன்னைக்கு எடுத்தோன்னா கிரெட்டாவோட வீல் பேஸோட சைஸ் தான் இந்த காரோட மொத்த லெங்த். ஏன்னா 2 டோர் பூட்டை பார்த்தோன்னா அதுலேயும் ஒரு கிளாஸ் டோராக இருக்கும். இதோட விட்த் வந்து ஒரு 1300 மில்லிமீட்டர் இருக்கும். ஹைட் வந்து ஒரு 1500 மில்லிமீட்டர் இருக்கும். சிம்பிளான ஃப்ரண்ட், ஒரு பெரிய பம்பர், இதெல்லாம் ஏபிஎஸ் பிளாஸ்டிக், நார்மல் ரவுண்ட் ஹெட் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ஒரு சின்ன ஏர் டேம். இது வந்து ஃப்ரங்க் பார்த்தோன்னா வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சைடை பார்த்துட்டு வரலாம். ஃப்ரங்குக்குள்ளே வந்து எதுவுமே கிடையாது, ஸ்பேர் வீல் வைக்கணும். மற்றபடி ஒரு சின்ன லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பாயிண்ட். இந்த சைடு டிசைன் தான் இதை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது. இந்த ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் பாருங்கள், அது வந்து ஒரு சின்னதாக இந்த போர்ஷனில் மட்டும் வரும். இன்னைக்கு வந்து கார்ஸ் பண்ணோன்னா இன்னைக்குள்ள டிசைனர்ஸ் கூட இது ஓவலாக டிசைன் பண்ணி ஒரு ஸ்டைலாக வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 2 அடல்ட்ஸ் உட்காரணும், ஒரு 6 ஃபுட்டருக்கு உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைட்டை வந்து ஒரு ரூமை வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கூட வந்து டோர்ஸ் கொஞ்சம் வைடாக ஓப்பன் ஆகிறது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்துலேயே பாருங்களேன், ஸ்பேஸை இது பண்ணுறதுக்காக வந்து ஸ்லைடிங் விண்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ஃபிக்ஸட் கிளாஸ் இருக்குது. டயர்ஸ் பார்த்தோன்னா நார்மல் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த மேட்டிஸ்லாம் பார்க்குறது மாதிரி ஒரு ஹப் அதே ஒரு ஸ்டைலில் இருக்கும். இந்த டோரில் இருக்கிற ஃப்ளாப் பார்த்திங்கன்னா மாருதியில் இருக்கிற அதே ஸ்டைல், மிரர்ஸ் கூட அதே ஸ்டைலில் தான், இண்டிகேட்டர்ஸும் அதே இது தான். ஒரு சின்ன ஒரு டிசைன் லைன் இதில் வந்துருக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா அதே ஃபங்கி நேச்சர் வந்து ரியர்லையும் இருக்குது. இது வந்து ஈவின்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங் ஆகட்டும். நம்ம ஆக்சுவலி பார்த்தோம்னா ரியருக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் அந்த சுவிட்ச் வரும். நம்ம SS80 பிரியோலெலாம் பார்க்குறது மாதிரி அந்த ரியர் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாரு. இதில் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கம்மி தான். ஆனால் இதில் வந்து ஒரு 4 சீட்டராக இந்த சீட்டை கொஞ்சம் ஸ்லைட் பண்ணும்போது உட்கார நம்மளோட நேர்மையான மோட்டோ ஃபேம் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து சிம்பிளான இண்டிகேட்டர்ஸ், இதுலேயும் அந்த கலர். ஆக்சுவலி என்னென்னா இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்தது. நம்ம பிரதர்கிட்ட பேசும்போது அவர் பாயிண்ட் சொன்னார். ஏன்னா இது ஏபிஎஸ் பிளாஸ்டிக்னால நம்ம சேர்ஸ் இருக்குல்ல, நம்ம உட்கார்ற சேர்ஸ், அதே மாதிரி என்ன கலர் வந்து அவங்க கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதோட பாடியை வந்து ரெடி பண்ண முடியும். இன்றைக்கும் ஒரு 15 இயர்ஸாக இது ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறது. அவங்களோட மெயின்டெனன்ஸ் அது நம்ம கேட்கலாம். ட்ரங்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ரெகுலராக நம்ம கார்ஸில் இருக்கிறது மாதிரியே வந்து அங்கே உள்ளே தான் அதோட இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்னால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. சிம்பிளாக ஒரு ஸ்பேர் வீல் இதில் வைக்க முடியும். விண்ட்ஷீல்டு வாஷருக்கான ஃப்ளூயிட் இருக்குது. ப்ளஸ் இந்த ப்ளோவருக்கான கன்சோல், அந்த சேசி வந்து இதில் தெரியும் பாருங்கள். அந்த மெட்டல் ஃப்ரேம் வந்து இதில் தெரியும். இந்த போர்ஷன் வந்து அந்த சேசி, அது வந்து மெட்டலில் வந்து ஒரு லேடர் மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. உண்மையில் இது வந்து பாடி ஆன் ஃப்ரேம்னு கூட சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கார் பார்த்தோன்னா
4600 யூனிட்ஸ் வந்து 26 கண்ட்ரீஸில் விற்றதில் 40% வந்து பெங்களூர் சிட்டியில் மட்டும் விற்றுருக்கு. அப்படி பார்த்தோன்னா பெங்களூரில் தான் நிறைய கார்ஸ் இருந்திருக்கு, நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணலாம். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 2002 2003 காலகட்டத்தில் 3.5 லட்சம் ரூபாயில் இருந்தது. இதான் இதோட ப்ரைஸ். இன்டீரியர் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நான் முதல்ல எக்ஸ்டீரியரில் சொன்ன மாதிரி இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே வரலாம். பெரிய டோர், ஆனால் ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் டோர்னு உள்ளது அதோட லைட் வெயிட்லேயே தெரியுது. சிம்பிளான இன்டீரியர். ஆக்சுவலி இது ஒரு குவாட்ரி சைக்கிள் கான்செப்ட் தான். நம்ம முன்னாடி வந்து பஜாஜோட ஒரு குவாட்ரி சைக்கிள் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், கியூட்னு சொல்லக்கூடிய மாடல். இதுவும் ஒரு குவாட்ரி சைக்கிள் தான், ஆனால் ஒரு கார் லைக்கான ஒரு ஷேப்பு கொடுக்குற ஒரு விஷயம். இங்கே சீட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்லைட் பண்ண முடியும். பேக்கில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக ஒரு லெக் ரூம் கிடைக்கிறதுக்கு. மற்றபடி ஒரு 2 பேர் உட்கார முடியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னார். ஃப்ரெண்டில் இருக்கிறவங்க ஷோல்டர் ரூம் ரப் ஆகாமல் இருக்கணும்னா ஒருத்தர் கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருக்கணும், டிரைவ் பண்ணுறது இந்த பாயிண்டில் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பிரிக்காலோடது, நம்ம கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணது தான். அதில் பேட்டரியோட சார்ஜ் ஆகலாம் இருக்குது. இதுதான் இதோட டிரைவுக்கானது. ரிவர்ஸ், நியூட்ரல், எக்கனாமிக், அப்புறம் வந்து எஃப்னு சொல்லக்கூடியது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. இதோட ரேவா ஐன்னு சொல்லக்கூடிய மாடலில் பார்த்தோன்னா இது வந்து பூஸ்ட்னு சொல்லி இருக்கும். ப்ளோவருக்கான கண்ட்ரோல். அந்த காலத்தில் இருக்கிற இன்ஃபோடெயின்மெண்ட் சொல்லக்கூடிய சிங்கிள் டின் பிளேயர். ஆனால் இது வந்து பார்க்கிங் பிரேக். ஏன்னா அந்த பார்க்கிங் பிரேக் இங்கே ஸ்பேஸில் வைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டைப்பில் கூட நம்ம குவாலிஸ்லாம் இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட். அதுலேயும் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம டிப்பிக்கலி பார்த்தா மாருதியில் இருக்கிறது மாதிரி ஒரு ஹேண்டில், ஒரு சின்ன வைசர். இதுதான் இதோட ஒரு பாயிண்ட். அந்த நம்ம ஒரு வைண்டர் இங்கே வச்சோன்னா முட்டில் தட்டுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மாருதி 800லேருந்து அப்படியே லிஃப்ட் பண்ண ஒரு இதுதான். சின்ன ஒரு சங்கி ஸ்டியரிங். ரியர் சீட் வந்து ஆக்சுவலி கிட்ஸுக்கு தான். கிட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கணும். நம்ம இதோட மோட்டர் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த காரில் பார்த்தோம்னா ரியர் வீல் டிரைவ் நம்ம பார்த்தோம்னா 2001லேருந்து 2007 வரைக்கும் இது வந்து ஏசி மோட்டர் கிடையாது, டிசி மோட்டராக தான் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய 3 phase ஏசி மோட்டர்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. இது வந்து ஏசி மோட்டர். இது பார்த்தோம்னா ஒரு 400 amps கெப்பாசிட்டி இருக்கும், 4.8 கிலோவாட்டில் இருக்கும், 6.4 ஹெச்பியில் இதோட பவர் இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா 6 watt 200 AHல வந்து 8 பேட்டரிஸ் வந்து லெட் ஆசிட் இருக்கும். இதான் நம்ம இன்னைக்கு லித்தியம் நிக்கல் கேட்மியம் பற்றியெல்லாம் பேசுகிறோம். இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி. இதுக்குள்ளே வந்து நம்ம காரில் இருக்கிற பிரைமரி பேட்டரி மாதிரியே வந்து ஒரு 8 பேட்டரி இருக்கும். அப்போ அது 48 வால்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்தோம்னா பிரஷ்டு மோட்டர் தானே 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து இந்த 6 பிரஷஸ் வந்து மாற்றணும். அதனால தான் என்ன பண்ணாங்க, ரேவா ஐன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து 2008 அவங்க இதை ரினியூ பண்ணும்போது ஏசி மோட்டர் வந்து 3 phase ஏசி மோட்டர் வந்தது. 350 ஆம்ஸில் வந்து அதோட கெப்பாசிட்டி இருந்தது. அந்த ஹெச்பி பவர் 17 பிஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுது. ஒரு 40% வந்து பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த எஃப்ஐ வந்து பூஸ்ட்னு மாற்றிருந்தாங்க. மற்ற கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஏர் கண்டிஷனிங் வந்து இருந்தது. ப்ளஸ் அவங்க என்னென்ன அந்த ரேவா ஐ கான்செப்டில் வந்து வெண்டிலேட்டட் சீட் வந்து அந்த கான்செப்டில் இருந்து தான். பெல்டியர் எஃபெக்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது பெல்டியர் எஃபெக்ட் படிச்சிருப்போம். நம்ம ஒரு இடத்துல வந்து கூல் இருக்கும், ஹாட்டும் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி அவங்க வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து ஒரு அப்கிரேட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரேவாயில் லித்தியம் அயனும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இந்த பீரியட் பார்த்தோம்னா நம்மளோட மார்க்கெட் வந்து எலக்ட்ரிக் கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க ரிசர்ச் வந்து அந்த மைனி குரூப் வந்து ஏகப்பட்ட ரிசர்ச்சஸ் பண்ணி தான் இந்த காரை வந்து எடுத்துகிட்டு வரும்போது தான் இவங்க மகேந்திரா குரூப் இதை அக்வயர் பண்ணுறாங்க. ஆப்ரேஷனல் ஸ்டேக்கை வந்து அவங்க ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அப்புறம் E2O ப்ளஸ்ன்னு சொல்லி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஈவெர்ட்டோ வந்தது, KUV 100ல் வந்தது. இப்போ அவங்க இன்னொரு ஸ்டைல் ஆஃப் BEV ஃபார்மேட்ஸுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த மகேந்திராவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஸ்டார்டிங்கு ரேவாவோட அக்யூரிங்ல இருந்து தான் இருக்கு. ஆக்சுவலி அருண் பிரதர் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து நம்ம கூட கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஒரு பீரியடாகவே டச்சில் இருந்தார். அவர்கிட்ட இப்படி பிரிஸ்டைன் அவர் கார் கலெக்ஷன் இருக்கிறது தெரியாது. ரீசெண்ட்லி வந்து அவர் ஸ்டிக்கர்ஸ் திருப்பி வாங்கியிருந்தார். அப்போ அவரோட சேட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் அவர்கிட்ட இந்த ரேவா இருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம், கேட்டோம். அவர் இன்னைக்கு அவரோட டைமை கொடுத்து ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு தான். அதுக்கு இடையில அவர் ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணுறதுனால அதை பற்றி நிறைய கதை பேசிட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கு, உங்கள் வெஹிக்கிளுக்கு. என்ன தனியாக மோட்டோ ஃபேம் சொல்லலை, நான் அவர் கார்லேயே எல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. இந்த ரேவாவோட ஸ்டோரி ப்ளஸ் உங்களை பற்றி முதல்ல சிம்பிளாக சொல்லுங்கள். ஸோ என்னோட பேர் வந்து அருண். நான் இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் செட்டில்டாக இருக்கேன். படித்ததெல்லாம் தமிழ்நாட்டில், அதனால தமிழ் கொஞ்சம் தெரியும். ஸோ எனக்கு பேசிக்கலி ஒரு 2008லேருந்து ஐ ஹாவ் அ இன்ட்ரெஸ்ட் ஃபார் கார்ஸ். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறைய கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 30 கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வைஃப் ஒரு எலக்ட்ரிக் கார் வேணும்னு கேட்டுருக்கும்போது சரி நம்ம ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம். எலக்ட்ரிக் கார் எப்படி பிஹேவ் ஆகுது, அது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கார் ப்ரொக்யூர் பண்ணலாம். சரி இந்தியாவோட ஃபஸ்ட் எலக்ட்ரிக் காரே வாங்கலாம் அப்படின்னு ரேவா ஒரு ஸ்மால் கார் வைஃபோட யூஸுக்கு தானேன்னு வாங்கினேன்.
வாங்கி அது கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தது, சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்தது. அந்த இஷ்யூஸ்லாம் கிளியர் பண்ண பிறகு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு லாஸ்ட்டு 6000 கிலோமீட்டர்ஸ் இப்போ ஓட்டியிருக்கேன் வித்தவுட் எனி டீலர் சப்போர்ட். நம்ம ஒரு காரை யூஸ் பண்ணலாம். ஐ எம் 100% ஷுவர். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ஆனாலும் இந்த காரை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இந்த கார் மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடியது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். உங்ககிட்ட ஒரு குவாலிஸ் ப்ளஸ் ஒரு SP308 வந்து ஒரு 800ன்னு அவருக்கு அது ஒரு பேஷன். ஏன்னா அவர் வந்து 6 மந்த்ஸ் சீல இருப்பீங்க, 6 மந்த்ஸ் வீட்டில் இருக்கும்போது அந்த ஃப்ரீ டைம் இருக்கிறனால பண்ணுறது. அது உங்கள் லைஃப்பில் வந்து ஆக்குபைடாக வைக்கிறதே ஆக்குபைடாக வைக்கிற கார்ஸ் தான். கார்ஸ் ஒன் செக்ஷன் ஆஃப் த லைஃப் இஸ் கார் சொல்லி நாங்கள் என்னென்னா கார்ஸில் இருந்து கப்பல் வரைக்கும் பேசினோம். இந்த கண்டென்ட் இப்போ டைம் ஆச்சுன்னு சொல்லி தான் நாங்கள் இடையில வந்தோம். நாங்கள் அப்படி போய் பனாமா கேனலோட லாக்ஸை பற்றி அந்த கதை வரைக்கும் போயிட்டோம். அப்படி ஆக்சுவலி இந்த கார் வந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன கண்டிஷனில் இருந்து இப்போ எப்படி இந்த கார் நான் எடுக்கும்போது ஒரு நான் ரன்னர், ஒரு ஏஜ்டு லேடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கார். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஓனர் ஆஃப் த பெங்களூர். ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஓனர் ஆஃப் த கார். கோவிட் வரைக்கும் அவங்க சம்ஹவ் ஷீ மேனேஜ் டு டிரைவ் த கார். ஒரு 2019 அவங்க காரை வந்து ஆல்மோஸ்ட் கராஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பசங்க பெருசாயிட்டாங்க. அவங்க பசங்க எல்லாம் ஸ்கூலில் படிக்கிறது, டியூஷன் போகிறது எல்லாமே இந்த காரில் தான். ஸோ ஓவர் த என்டையர் ஸ்கூலிங் ஆஃப் போத் ஹர் கிட்ஸ் வாஸ் டன் இன் திஸ் கார் ஒன்லி. கோவிடுக்கு அப்புறம் சப்போர்ட் இல்லாதனால, மஹேந்திராவோட சப்போர்ட்டும் இல்லை, ஏன்னா எந்த டீலர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு. அது இல்லாமல் ரேவாவோட மெக்கானிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணிட்டனால ஷீ ஆல்மோஸ்ட் கராஜ் திஸ் கார். ஸோ என்னோட கசின் ஒருத்தர் இந்த கார் பார்த்துட்டு, அருண் நீங்கள் வேணால் பிக்கப் பண்ணுங்கள். ஸோ ஐ பிக்ட் அப் திஸ் கார். அங்கேருந்து அகர்வால் பேக்கர் அண்ட் மூவரில் ஐ ஷிப் த கார் டு ட்ரிவாண்ட்ரம். தட் வாஸ் அ நான் ரன்னர் தட் டைம். ஸோ நான் ரன்னர் ஃபஸ்ட்டு கார் கொண்டு வந்த பிறகு வி சர்வீஸ் 4 பிரேக்ஸ். ஏன்னா வீல்ஸ் எல்லாம் ஜாம், வி சர்வீஸ் த பிரேக்ஸ். ஸோ ஒன்ஸ் வி சர்வீஸ் த பிரேக், கார் இஸ் ஸ்டார்டட் டு மூவ் ஆன பிறகு தென் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் காரோட மோட்டர் நீட்ஸ் சர்வீஸ். பிகாஸ் காரோட பீக் பர்ஃபார்மன்ஸில் அது வேலை செய்யலை. ஸோ மோட்டரை நம்ம கழட்டி பார்க்கலாம். ஏன்னா மோட்டரில் பேரிங்ஸ் இருக்குது, ப்ரஷஸ் இருக்குது. இது ஓல்டு மாடல் மோட்டர், டிசி மோட்டர்னால ப்ரஷஸ் இருக்குது. ஸோ ப்ரஷஸ் எடுக்க பார்க்கும்போது ப்ரஷஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓன் அவுட். ஆல் த 6 ப்ரஷஸ் ஆர் ஓன் அவுட். ஸோ இந்த ப்ரஷ் எங்கே கிடைக்கும்னா தேடி பார்க்கும்போது ட்ரிவாண்ட்ரம் சிட்டிலேயோ கோயம்புத்தூர்லேயோ இந்த ஆல் தீஸ் பிளேஸஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த கரெக்ட் சைஸ் ப்ரஷ் கிடைக்கல. வேறு ஜென்ரேட்டர் ப்ரஷஸ் we can modify to this. ஸோ அப்புறம் நான் பல்கேரியாவில் என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு, ஏன்னா இந்த மோட்டரில் மேட் இன் பல்கேரியான்னு போட்டிருந்தேன். இல்லை என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த ப்ரஷஸ் ஃபோட்டோ போட்டோன்னே அவர் வந்து சேம் ப்ரஷ் அங்கே இருக்கு. ஸோ அதை வந்து அவர் ப்ரொக்யூர் பண்ணி அனுப்புனார். வெரி சீப். திஸ் ப்ரஷஸ் இந்தியன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 1000 rupees. இந்த ஷிப்பிங் காஸ்ட் தான் 2000 rupees. இந்த மோட்டர் நம்ம தனியாக வாங்கினா இந்தியாவில் பெரிய காஸ்ட் இருக்கு தானே. மோட்டர் இந்த மோட்டர் கிடைக்குமா இல்லையா தெரியாது. ஆனால் ஸ்கிராப் யார்ட்ஸ், ரேவா ஸ்கிராப் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த மோட்டர் கிடைக்கும். ஏன்னா இந்த மோட்டர் வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள். மோட்டரில் ஒன்றுமே ஆகாது. மோட்டர் வந்து பியூர்லி வாட்டர் ப்ரூஃப் மோட்டர் ஆல்சோ. ஒன்றுமே ஆகாது. இந்த மோட்டரில் ஒரு கப்பிள்டு ஒரு கூலிங் ஃபேன், இன்பில்ட் கூலிங் ஃபேன் இருக்குது மோட்டருக்கு. வேற இந்த மோட்டரில் ப்ரஷ் போகும், பேரிங் போகும். பேரிங் நார்மல் எஸ்கேஎஃப் பேரிங் யார் வேணால் எனி எஸ்கேஎஃப் டீலரில் ப்ரொக்யூர் பண்ணி அந்த நம்பர் பார்த்து ப்ரொக்யூர் பண்ணேன். ஸோ ஐ சர்வீஸ் த மோட்டர் சர்வீஸ் பண்ணி மாட்டிட்டேன். டிஃபரன்ஷியல் ஆயில் செக் பண்ணேன். டிஃபரன்ஷியல் ஆயில் ஃபில் பண்ணேன். வண்டி ஓடிட்டுருக்கு, நோ ப்ராப்ளம். அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஐ ஹவ் சேஞ்ச் ஆல் த பேட்டரிஸ். பிகாஸ் இது ஓடும் எல்லாம் தெரிஞ்ச பிறகு me and my wife decided, okay, next 6 years we will keep this car. That's why I changed the batteries. பேட்டரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupee வரும். அதாவது 8 பேட்டரி சேர்த்து 1 லட்ச ரூபா வரும். லெட் ஆசிட் பேட்டரி. இதை நீங்கள் லித்தியம்க்கு மாற்றலாம். ஆனால் லித்தியம்க்கு மாற்றினா இன்சூரன்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து ஆஸ் பர் த மேக்கர் லெட் ஆசிட் பேட்டரி தான். ஸோ லித்தியம்க்கு நீங்கள் மாற்றி ஏதாவது ஃபயர் ஆர் எனி இன்சிடென்ட் நடந்தால் தென் யூ வில் நாட் பி கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். இந்த லெட் ஆசிட் பேட்டரி தே ஆர் கிவிங் யூ அன் அண்டர்டேக்கிங். This is specifically designed for the golf carts and Revas. Okay. 200 Ah 6 volt battery, deep cycle batteries. அது 8 பேட்டரி எனக்கு 1 லட்ச ரூபா ஆச்சு. நான் ஓல்டு பேட்டரி இருந்துச்சு இல்லையா, 8 பேட்டரி ஐ கேவ் பேக் டு த சேம் டீலர். ஹி பேட் மீ 17,000 rupees. So effective cost is 83,000 rupees. So 83,000 rupees if you keep this battery for let's say ஒரு 5 year period. So per year is 15,000 rupees is your cost. நீங்கள் ஒரு மாருதியை வச்சிருந்தா கூட obviously your petrol cost is going to be more than 15,000 if you are running 25 kilometers every day. So அந்த calculation வச்சு பார்க்கும்போது this is a very maintenance free car, very simple and too much crowd pulling. நீங்க எங்க போனீங்கனாலும் people look at it because of this design, because of the compactness, size, funky-ஆ இருக்கு and very easy to drive car. Very easy to, and the power is also good. கேரளா டெரைன்ஸ் உங்களுக்கு தெரியும், அப் அண்ட் டவுன் டெரைன்ஸ், நாட் லைக் பெங்களூர் ஃப்ளாட் ரோட்ஸ் கிடையாது. அப் அண்ட் டவுன் டெரைன்ஸ்லேயும் எனக்கு எந்த டெரைன்ல இது ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இல்லை. கொஞ்சம் ஸ்லோ ஆகும், பட் ஸ்ட்ரகிள் ஆகி இந்த டெரைன் ஏற முடியல அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனி ரோட்ஸ் இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் சிட்டி டிரைவ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார். சூப்பர்.
சூப்பர். இப்போ இது நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அந்த பழைய ஓனர் குழந்தைகளை யூஸ் பண்ணது மாதிரி இப்போ உங்க பிள்ளைக்கு என் பையன் இப்போ இதில் என் பையனோட ஸ்கூலிங் இதில் முடிக்கணும்னு இருக்கேன். இப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கான். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதில் தான் முடிக்கணும்னு இருக்கேன். ஓகே. ரன்னிங் காஸ்ட்னா நீங்க எப்படி இதை பார்ப்பீங்க? இப்போ உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா லெஸ் தேன் இப்போ நீங்க சோலார் பேனல் இது நீங்க இப்போ ஒரு எலக்ட்ரிக் கார் போனீங்கன்னா the best alternative you have a solar panel. I have a 5 kilowatt panel for my house and this. Okay. And also நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து குக்கிங் கூட இண்டக்ஷன் குக்கிங் போயிட்டேன். For last 2 years I haven't bought a single gas cylinder. ஓகே. இண்டக்ஷன் பேனல்ல இருந்து அப்படி வருது. பேனல்ல இருந்து வந்து ஆன் கிரிட் சிஸ்டம். பேனல்ல இருந்து இதுக்கு போயிட்டு இதுல இருந்து வரும் நமக்கு ஆன் கிரிட் சிஸ்டம். ஸோ குக்கிங் நான் இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காரோட சார்ஜிங் இதில் தான். ஏன்னா ஹவுஸோட ஃபுல் கன்சம்ஷன் இதில் தான். என்னோட பவர் பில் இஸ் 0. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட உங்கள் ரன்னிங் காஸ்ட் இஸ் வெரி லெஸ், 0 காஸ்ட். இல்லை இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ சோலார் பேனல், இதுக்காண்டி நான் ஒரு சோலார் பேனல் 2 லட்ச ரூபா செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் எனி 15 amp சாக்கெட்லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனி 15 amp சாக்கெட் வீட்டில் இருக்க ஒரு அயன் பாக்ஸ் குத்துற சாக்கெட்லேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணால் கூட உங்களுக்கு லெஸ் தேன் 1 ரூபி தான் வரும். பவர் பிளக் கிடைச்சாலே பவர் பிளக் கிடைச்சா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 4 to இந்த டிசி கார் 4 to 5 யூனிட்ஸ் ஆகும் ஒரு கம்ப்ளீட் சார்ஜ் 0 to full. அதே ஏசி லேட்டர் மாடல் ரேவா 2012-13 மாடல் ரேவாலாம் பார்த்தீங்கன்னா 8 to 9 யூனிட்ஸ் ஆகும். இப்போ இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 60 கிலோமீட்டர் ஷுவர் ஷாட் யூ கேன் டிரைவ். 60 கிலோமீட்டர் ஷுவர் ஷாட். நான் 62 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அப்போ தான் ரெட் ஸ்கேலில் வந்திருக்கு. இட் மீன்ஸ் அனதர் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ஓடும். ஸோ ஐ டிட் நாட் டேக் தட் சான்ஸ். ஸோ 60 கிலோமீட்டர் ஷுவர் ஷாட் ஓடல. இப்போ நம்ம வைட்லி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இது பார்த்தோம்னா இதோட ரிலையபிலிட்டி பொறுத்து இதில் ரேஞ்ச் ஆங்ஸைட்டி ஒன்று இல்லாத என்ன தெரியுங்களா? டு பி இன் அ ஜோவியல் ஃபார்ம் சொல்ல போனால் இதில் ரேவா கம்பெனி சொன்னதே 60 கிலோமீட்டர் ரேஞ்ச். அப்புறம் ஏஆர்ஐல அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏஆர்ஐ ஒரு ரேஞ்ச் சொல்லி கம்பெனி வேற ரேஞ்ச் சொல்லி கஷ்டம். ரேவா கம்பெனி சொன்ன 60 கிலோமீட்டர் தான், எனக்கு 60 கிலோமீட்டர். ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி கிடையாது. மற்றது கம்பெனி வந்து 300 கிலோமீட்டர் சொல்லிட்டு எனக்கு 150 தான் கிடைக்குது. அது ஒரு பெயின் ஃபார் மெனி கஸ்டமர்ஸ். இதில் எனக்கு அந்த ஒரு இஷ்யூ வரல. ஏன்னா அவங்க சொல்றது கம்மி தான், அதுவும் கிடைக்கும். சூப்பர். இப்போ மெயின்டெனன்ஸ் பற்றி அவர் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். ஏன்னா இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி. நம்ம வீட்டில் இருக்கிற பேட்டரிக்கு வந்து டிஸ்டில் வாட்டர் பார்க்குறது மாதிரி காருக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, பார்க்கலாம். இப்போ இதில் எப்படின்னா இது வந்து நம்மளோட சார்ஜிங் போர்ட், சரிங்களா? இது வந்து சார்ஜிங் போர்ட். சார்ஜிங் போர்ட் பக்கத்தில் பேட்டரி வாட்டர் ஃபில்லிங் போர்ட் இருக்கு. இந்த பேட்டரி வாட்டர் எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் எவ்ரிடே யூஸ் பண்ணுறோன்னா மந்த்லி ஒன்ஸ் வி ஹேவ் டு டாப் அப் த பேட்டரி. அதுக்கு உங்களுக்கு இண்டிகேஷன் வந்துடும். இந்த எல்லா பேட்டரிஸ்க்குமே 2 சென்சார் இருக்குது. ஒன்று டெம்பரேச்சர் சென்சார், பேட்டரி டெம்பரேச்சர் சென்சார், ஒன்று லெவல் சென்சார். ஓகே. பேட்டரியில் தண்ணி லெவல் கம்மியானாலும் லைட் எரியும். அது இல்லாமல் பேட்டரி டெம்பரேச்சர் 2 நாள் கூடும். ஒன்று வாட்டர் லெவல் கம்மியாச்சுனாலும் கூடும், ஃபேன் ஒர்க் ஆகலாட்டி கூடும். ஃபேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சத்தம் கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபேன் ஒர்க் ஆகுது. தட் மீன்ஸ் என்னோட பேட்டரி வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 8 பேட்டரிக்கும் நம்ம சீட்டை கழட்டி அந்த பேட்டரி கேஸை கழட்டி எல்லா 8 ஒரு பேட்டரியில் 6 செல் இருக்குது. 48 செல்லில் தண்ணி ஊற்றுறதுங்கிறது இட்ஸ் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிள் போர்ட், ஒரே போர்ட்டில் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா வித் திஸ் ஜெரிகேன், இந்த ஜெரிகேனில் பேட்டரி வாட்டர் ஃபில் பண்ணி இதுக்கு மேலே பிடிச்சிக்கோங்க. இதில் மேலே பிடிச்சிட்டு தென் யூ ஹேவ் அ ஃப்ளோ மீட்டர். இந்த ஃப்ளோ மீட்டர் கூட இந்த குவிக் கப்ளிங்கை நீங்கள் இங்கே இது பண்ணுறீங்க. அவ்வளோதான். இந்த குவிக் கப்ளிங்கை கப்பல் பண்ணிவிட்டு you fill up the battery water or open the tap. Your flow meter will keep on turning. So that means it is taking in water. தண்ணி போயிட்டே இருக்கு. எப்போ இந்த flow meter நின்றுச்சோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நீ அடுத்த மாதம் பண்ணால் போதும். இது வந்து ஒரு மேக்ஸிமம் 10 minute ப்ராசஸ். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மெயின்டெனன்ஸ். இது மட்டும்தான் மெயின்டெனன்ஸ். இந்த 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த காருக்கு ஃபார் அ மந்த். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் சார்ஜிங் பண்ணும்போது இது ஒரு சேஃப்டி என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ப்ளக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ யாராவது ப்ளக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் ஆகாது. ஆக்சுவலி இது ஒரு ஃபவுண்டேஷன் மாடலாக நம்ம பார்க்கலாம் இல்லை? ஈவிஸோட கண்டிப்பாக ஃபவுண்டேஷனாக பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண மாதிரி, இப்போ மக்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஈவி கார் ஓடுமா? இது 15 வருஷத்துக்கு அப்புறம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? இன்னும் ஓடும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஓடும். இன்னும் 5 years இது ஓடும். 5 years இல்லை, இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண இது ஓடிட்டே இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை. ஒன்லி டிஃப்ரென்ஷியல் ஆயில் லெவல் செக் பண்ணும் 6 monthsக்கு ஒரு தடவை. தட்ஸ் அ சீல்டு டிஃப்ரென்ஷியல். ஒரே ஒரு பில்லிங் போர்ட் மட்டும்தான் இருக்குது. 6 monthsக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே. பிரேக்ஸ் இயர்லி கிளீனிங். எவ்ரி கார் யூ கிளீன் த பிரேக்ஸ் இயர்லி. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த காரில். சூப்பர்.
தேங்க்யூ. ஒரு எலாபரேட்டாக வந்து ஆக்சுவலி பொதுவாக நம்ம இந்த மாதிரி இதை எடுக்கும்போது 3 to 4 minutes தான் போகும். கண்டிப்பாக. ஆனால் இது உங்களை நான் இப்போ ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமை. ஏன் தெரியுமா, இந்த கண்ணை 40 நிமிஷம் போயிடும், பார்க்க மாட்டாங்க அப்புறம். தேங்க்யூ ஸோ மச். டே வெல் ஸ்பெண்ட் இன்னைக்கு. தேங்க்யூ சார். இதான் இதோட கீ. நம்ம எப்பவுமே சொல்றது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. ஆக்சுவலி ஒரு நார்மல் கீயோட புஷ் பட்டன்லாம் கிடையாது. இப்போ வெஹிக்கிள் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் வந்து எஃப்ல ஃபாஸ்ட்டில் வச்சு ஓட்ட சொன்னார். இப்போ பார்த்தோன்னா வெஹிக்கிள் மூவ் ஆகிடுச்சு. ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் வந்து நம்ம ஒரு காருக்குள்ளே உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல். நானும் ஃபஸ்ட்டாக தான் ஒரு ரேவா வந்து ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். ஆனால் முதல்ல உண்மையில் என்னென்னா, இது நம்மளை இன்ட்ரெஸ்ட் ஆக்குற ஒரு ஏரியா பாருங்களேன். இது ஒரு நம்ம யூஸ்வலி உட்காந்துருக்காத ஒரு லே அவுட், ஒரு ஸ்லைடிங் கிளாஸ், ஒரு நல்ல ஸ்டீப்பான ஒரு இன்க்ளைன், அதில் கூட அது அசால்ட்டாக ஏறி வந்தாச்சு. அவர் ஒரு பிரிஸ்டைன்லி மெயின்டைன்டு குவாலிஸ் வச்சுருக்காரு. ஒரு சின்ன கார், ஒரு குட்டி கார் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. குட்டி கார் வந்து ஓட்டுற ஒரு ஃபீல் இது எப்படி தெரியுமா இருக்குது. நம்ம வந்து பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது நம்மளை ஒரு கோ கார்ட்டில் இல்லை கால்ஃப் கார்ட்டில் வந்து கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு ஐட்டனர் நீங்கள் பார்க்குற ரோட்டில் பார்க்குற பீப்புள் அத்தனை பேரும் இதில் இந்த டூ வீலரில் பார்த்தவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஐ மீன் இது என்ன வெஹிக்கிள்னு சொல்லி நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலி என்னென்னா, ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னா ரொம்ப நாளாக ஓட்டணும்னு நினச்ச ஒரு கார் ஓட்டின ஒரு ஃபீலும் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அந்த பீரியட்லேயே அதோட இன்ஜினியரிங்கை வந்து பேசிக்காக கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. தரவலி ஒரு சிட்டி கார், ரொம்ப ஸ்பீட்ஸ் எல்லாம் நம்ம பில்டு பண்ணாமல் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படி போயிட்டே இருக்கலாம். ஈஸி கண்ட்ரோல்ஸ், லேடிஸ் எல்லாம் ஈஸியாக ஓட்டலாம். இதோட டாப் அண்டில் ஐ மீன் லாஸ்ட் வந்ததில் ஏசி இருக்கிறதுனால அது அட்வான்டேஜ். ஆனால் இதில் வந்து ஏசி கிடையாது. ரியர் வீல் டிரைவ்னால ட்ராக்ஷன் வந்து லாஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் பேட் டச் ரோட்ஸில் கொஞ்சம் பேட்டராக வந்து கனெக்டடாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். நீங்கள் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து இந்த பானட் விசிபிலிட்டி எல்லாம் பார்த்தோன்னா ஆம்னி ஓட்டின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜஸ்ட்டு சின்ன ஓவர் ஹேங் தானே, ஒரு குட்டி கார். நீங்கள் எந்த ஒரு நூக்குக்குள்ளே போகணுன்னாலும் நம்மளால் அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் ஒரு அட்டென்ஷன் கிராபர், எந்த இடத்துல போனாலும் பீப்புள் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஆளோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் டைட்டுனா கூட ஓகே, நம்மளால் ஒரு பர்சனுக்கு வந்து இது பண்ண முடியும். பிரேக் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரீஜென்ரேஷன். முதல் பார்த்தோன்னா நம்ம பிரேக் இல்லாத மாதிரி இருக்கும், அது வரைக்கும் ரீஜென்ரேஷன். அதுக்கப்புறம் பெடல் பண்ணோன்னா பிரேக் கிடைக்கும். இது வந்து 4மே ட்ரம் பிரேக் தான். இதோட அடுத்த வெர்ஷன் ஐ வந்தபோது ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாவது நம்ம பழைய கார்ஸை தேடி போகிறதுல இருக்கிற ஜாய் வந்து புது கார்ஸ் ஓட்டுறத வரைக்கும் ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் ஆக முடியுது. இப்போ நீங்களும் இந்த மாதிரி ரேவா ஓட்டி இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பின்னாடி போகிறதுக்காக பார்த்தோம்னா ஐ மீன் இந்த சீட்டை வந்து ஸ்லைட் பண்ணி நம்ம இந்த சைடு வழி உள்ளே விடலாம். அந்த சைடு வழி கூட இவ்வளவு லைட் வெயிட்டாக இருந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாமலாம் இல்லைங்க. நம்ம ஒரு டிரைவரோட கண்ட்ரோலில் தான் வெஹிக்கிள் இருக்குது. கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்குது. ஐ மீன் என்னன்னா, இந்த பேட்டரியோட வெயிட்டும் ப்ளஸ் இந்த சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ், நாட் அ ஃப்ளோட்டி சஸ்பென்ஷன், கொஞ்சம் ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஆனால் மற்றபடி ஓகே, சிட்டிக்கு வந்து நம்மளால் கண்டிப்பாக ஓட்ட முடியும். ஒரு 15 இயர்ஸ் காராக வந்து அது எங்கேயுமே காட்டலை. ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் கூட நல்ல நீட்லி பேவ்டு ரோட்டில் வரும்போது உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம வெஹிக்கிள் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்குதுன்னு சொல்ல முடியும். நம்ம கூட நல்ல ஃப்ரீயாக வந்து நம்மளால் ஓட்ட முடியுது. முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளோட்டியாக இருந்தது, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உண்மையிலே நல்லா இருக்குது. பக்காவான சிட்டி கார். நீங்கள் சிட்டிக்குள்ளே எவ்வளோ ஈஸியாக ஓட்டணுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து ஓட்ட முடியும். இது பாருங்கள், திரும்புகிற இடத்த பாருங்களேன். குட்டியோண்டா இவ்வளோ இடத்த தான் அதை எடுக்குது. அது ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ். கொஞ்சம் நம்ம ஃப்ளோர் பண்ணோன்னா எலக்ட்ரிக் மோட்டர் தானே, மோட்டர் வந்து நம்ம கொடுக்குற அந்த ஒரு ட்ராக்ஷன் வந்து டார்க் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. பிரேக்ஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக பிரேக் பண்ணணும்.
நான் ஃப்ரெண்டில் போகிற வெஹிக்கிளோட இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கால்குலேட்டிவாக வந்து நம்ம பிரேக் பண்ணணும். நம்ம தமிழில் வந்து பிரமாதம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல், அதாவது ஏ டே வெல் ஸ்பெண்ட். அதாவது நான் வந்து என்னென்னா இதெல்லாம் நான் சின்ன வயசில் வந்து ஐ மீன் என்னோட இந்த ஆட்டோமொபைல் ஜேர்னியோட ஸ்டார்ட்டில் நான் இதெல்லாம் லைஃப்பில் ஒரு தடவையாவது ஓட்டணும்னு ஆசைப்பட்டது. இப்படி ஒரு மீடியமுக்குள்ளே நம்ம வருவோம், இப்படி பீப்புள் கூட நம்ம கனெக்ட் ஆகும், இதெல்லாம் அன்றைக்கி தெரியாது பார்த்தீங்களா. அப்போ எனக்கு ஒரு விஷ்லிஸ்ட் நானே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், லைஃப்பில் இந்த ஒரு கார் ஓன் பண்ணணும். அதில் நான் ஓன் பண்ணணும்னு நினச்சது கூட கிடையாது, ஆனால் ஓட்டணும்னு நினச்ச ஒரு காரில் வந்து இது ஐ மீன் எவ்வளோ வருஷம் தாண்டி நடந்திருக்குன்னு தெரியல. உண்மையிலே பாருங்கள், ஒரு இன்க்ளைனான இடம், நம்ம வந்து ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற ஒரு ஸ்டைலில் ஈவியோட ஒரு அட்வான்டேஜ் அதுதான். அது எங்கேயுமே வந்து ஸ்லோவாகி அப்படி ஒரு ட்ராக்ஷன் எல்லாம் கஷ்டப்படவே இல்லை, பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. என்ன புரியுதுன்னா, இது ஒரு ஃபவுண்டேஷன் மாடலாக நம்ம பார்க்க முடியும். ஈவிஸோட அந்த ஒரு மிஸ்டர் மைனி, சேத்தன் மைனின்னு சொல்லக்கூடிய இதோட இந்த ஐ மீன் மைனி குரூப்போட ஃபவுண்டர். ஐ மீன் அவங்க வந்து ஏர்போர்ட்டில் உள்ள கன்வேயர் பெல்ட் ஆகலாம், இல்லை இந்த ஐ மீன் இந்த கோல்ஃப் கார்ட்ஸ் இதோட எல்லாம் ஓஇ மேனுஃபேக்சரர்ஸ். அவரோட அந்த லாங் விஷனில் அன்னைக்கு வந்து அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு என்ஜினியரிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். உண்மையிலே வந்து மகேந்திராவோட கையில் போனதுனால தான் இந்த ரேவான்னு சொல்லக்கூடிய பிராண்ட் வந்து காணாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த மகேந்திராவோட எலக்ட்ரிக்கு வித்துட்டது இல்லை, இந்தியாவோட எலக்ட்ரிக் அந்த ஒரு இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டியை வந்து இந்த கார் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறதுல வந்து இதுதான் மெயின் விஷயமா நம்ம சொல்ல முடியும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஈவின்னு சொல்லக்கூடிய இந்த ரேவாவோட ஸ்டோரி, டிரைவபிலிட்டி ப்ளஸ் அருண் பிரதரோட அப்கீப்பிங் ஸ்டோரின்னு சொல்லி இந்த கண்டென்ட் கொஞ்சம் யூனிக்கான கண்டென்ட். ஏன்னா நம்ம பண்ண கண்டென்ட்ஸ்லேயே வந்து இது கொஞ்சம் யூனிக்கானது. ஏன்னா இது மாதிரி ஒரு கார் இன்னும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். இதில் முதல்ல அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ மதியானம் 1:30 மணி தாண்டிடுச்சு. இது வரைக்கும் அவங்க பொறுமையாக நம்ம கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் நாங்கள் பேசிக்கிட்டோம். டே வெல் ஸ்பெண்ட் நம்ம ரேராக தான் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. நானும் நிறைய விஷயம் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சு, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம படித்தோம் கார்ஸில். அதில் இந்த காரோட இன்ஜினியரிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். இப்படி ஒரு கண்டென்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கூட இந்த மாதிரி கார்ஸை வந்து அது எலக்ட்ரிக்காக இருந்தாலும் நார்மல் கார்ஸ் பெட்ரோல் டீசல் எதுவாக இருந்தாலும் அப்கீப்பிங் தான் ப்ரைமரி. அதோட என்ஜினியரிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வச்சுருந்தோன்னா இதே மாதிரி இயர்ஸ் வச்சுருக்க முடியும்னு உள்ளதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி உங்ககிட்ட ப்ரெஸ்டேனாக மெயின்டைன் பண்ண எக்ஸாம்பிள் ஏதாவது கார்ஸ் இருந்தால் நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டென்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஐகானிக் கார்ஸோட எபிசோடோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும். இந்தியாவோட ஐகான்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி அதோட என்ஜினியரிங் பற்றி பேசுகிறதுக்கு தான். அப்படி பார்த்தோன்னா இது கண்டிப்பாக ஒரு ஐகான். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவ் ரெஸ்பான்ஸ்.